ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி மண்டே. மண்டே வந்தாலே ஐயோ மண்டேவா அப்படின்னு இருக்குங்க. உங்களுக்கு எப்படி தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா போட்டு ஜென்டிலாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, மாவு பிடிக்கிறதுக்கு சரியாக வராது, ஹார்ட் ஆகிடும். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க தண்ணியையும், மாவு பிடிக்கிறதுக்கு சரியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் இதை நல்லா பிடிச்சிக்கலாம். இந்த மாவை நம்ம ஒரு 10 to 12 மினிட்ஸ் அப்படியே செட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மீன் டைமில் நம்ம வெல்லம் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியையும் வெல்லத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இது எதுக்காக நம்ம இப்படி ஹீட் பண்ணிக்கிறோம்னா, கல் ஏதாச்சும் இருந்தால் ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு தான். நல்லா இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. காய்ச்சின வெல்லத்தை இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அடியில் இருந்த கல்லெல்லாம் தனியாக இங்கே செப்பரேட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அது நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மாவு அங்கே பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை குட்டி குட்டி பால்ஸை உள்ளங்கையில் போட்டு நல்லா உருட்டிக்கோங்க. பெரிய பாலாக பிடிச்சிடாதீங்க, வேகாது. இதை ஒரு இட்லி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க, பால்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அந்த சைடு அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அங்கே வச்சுருந்த வெல்லத்தை நல்லா இங்கே தண்ணியில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சூடாகி வர வரைக்கும் அப்படியே வெய்யுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ராகி பால்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சூடான பாகில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.